ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் தயவு செய்து நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தந்தி விட்டுருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்கிறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆளில் போடுங்க. ஸோ 2-3 நாள் போட்ட வீடியோக்கு பேசணும் வீசும் போகல, ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகிட்டு, ஆனால் இன்னும் மானிட்டேஷன் அப்ளை ஆகலை. ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தால் ஸ்மாக் டவுனில் வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ஜான்சன் ஐக்கியமான மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ எஸ், அவங்களுக்கு அஃபிஷியலி மேட்ச் ஆல்ரெடி கன்ஃபார்ம் தான். பட் என்ன மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்டிபுலேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோடி ரோட்ஸ் சொல்லிட்டாரு. ஸோ அதாவது இங்கே 2 பேர்த்துக்குமான மேட்ச் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக இருக்க போது. ஸோ எங்கே போய் எதிர்த்துனாலும் பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் நம்ம எதிர்பார்க்குறது ஒன்லி ஒன் சம்பவம் மட்டும்தான். அது என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அடுத்ததாக இன்னொரு புது மேட்சையும் பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான். ஸோ அதாவது ரிக்கர்ட் ராட்ரிகஸ் அண்ட் நம்மளுடைய ராக்ஸிங் பெரிஸ் வெர்சஸ் ஸ்கார்லெட் ஃப்ளேர் அண்ட் நம்மளுடைய அலெக்சா பிளஸுக்கான ஒரு உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் இருக்குது. ஸோ இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டீமில் உள்ளவங்களுக்குமே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஆனால் மேட்ச்னு வந்துட்டுனா ஏதோ ஒரு டீம் தானே ஜெயிக்கணும். ஸோ நம்மளுடைய ஜட்மெண்ட் டீமில் உள்ளவர்களுக்கும் இந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் அண்ட் நம்மளோட சார்லட் ஃப்ளேர். ஸோ இங்கே 2 பேருமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வெற்றி வாய்ப்பு 2 பேர்த்துக்குமே இருக்குது. ஸோ யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஸோ ஆனால் ஒரு டைட்டில் சேஞ்ச் நடக்குதுன்னா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன, WWE ஸ்மாக் டவுனில் வந்து ஒரு தரமான ஒரு காமெடி செக்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் லைன், அதாவது நம்ம சோலோ சிக்கோவோட டீம் மெம்பர்ஸ் ஸோ அரேனாவுக்குள்ளே என்ட்ராக நேரம். ஸோ அவங்கள யாரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்ட மாதிரி காமிச்சிருந்தாங்க. டாங்கலோயெல்லாம் ரத்தாராவ் தான் பார்த்தீங்கன்னா இருந்தார். ஸோ இருந்தாலும் அதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் வந்து ப்ரோமோலாம் பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சோலோலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போன கதை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். மேட்சுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டீமில் இருக்கவங்களாம் அட்டாக் பண்ணது யாராக இருக்கும்? மேபி டாங்கலோவாக இருக்குமா? ஸோ அடுத்தது இது ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். ஸோ அதாவது நம்ம அப்டேட் வீடியோ எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி செத்தராலன்ஸுக்கு வந்து ஒரு மைனர் இன்ஜுரி அல்லது அது ஒரு ஃபேக் இன்ஜுரி ஏதோ ஒன்று. அவருக்கு இன்ஜுரி தான், பட் இருந்தாலும் வச்சுப்போமே. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செத்தோட இன்ஜுரி வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்சர்வர்ஸ் எல்லாரும் அது ரியல் தான் சொல்கிறாங்க. சில ஃபேன்ஸ் வந்து அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளாம் அப்படி ஒரு சின்ன ஒரு இதில் அப்படி கிளாரிட்டி பார்க்கலாம். ஸோ மேபி நம்ம செத்தோட இன்ஜுரி ஒரு ஃபேக்கோ அல்லது ஒரு மைனர் இன்ஜுரியாக இருந்தது அப்படின்னா ஸோ அவர் மனித கேஷிங்கும் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸில் நடத்துகிற அளவுக்கு அவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறார். அப்படின்னா அவர் எந்த மேட்ச்சில் வந்து கிராஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி அதுக்கான ஒரு ஸ்பெகுலேஷனும் தெரிய வந்திருக்கு. ஸோ கந்தர் விசிஸ் CM பங்குக்கான மேட்ச் இருக்குல்ல, ஸோ அந்த மேட்சுக்குள்ளே தான் வந்து செத்ராலன்ஸ் வந்து கேஷிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம செத்ராலன்ஸுமே ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவர் இருந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கந்தருக்கும் CM பங்குக்கும் நடக்கக்கூடிய சம்மர் ஸ்லாம் மேட்சுக்காக நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது நடக்கும் பட்சத்தில் அது வந்து நமக்கு CM பங்குக்கு ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கந்தரே வந்து CM பங்கு தோக்கடிக்கணும். ஸோ தோக்கடிச்சு CM பங்கு வந்து நியூ சாம்பியன் ஆகி பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த ராஸ்டரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு டோனில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ எண்ட் ஆஃப் த டேல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நான் அந்த சம்மர் ஸ்லாமில் ஸோ நானும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, குறிப்பாக அந்த ஒரு ஸ்பாட்டில் நானும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அவர் டீஸ் பண்ணுறாரா, அவர் அந்த ஒரு ஸ்பாட்டுக்குள்ளே வந்து அவரோட மனித பேங்கி கேஷிங் பண்ணி ஸோ அவர் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தட்டிவிடுங்க. ஸோ அடுத்ததாக WWE வந்து அஃபிஷியலி NXT ஹீட் வேவ் பேப்பரிக்கான போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்னு. ஸோ அடுத்ததாக வந்து TNA வந்து இப்போ ஸ்லாமரி எபிசோட் அப்படிங்கிற ஒரு பேப்பரி நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட செத் ஃப்ரீகன் இந்த நம்மளோட ஏஜ் ஸ்டைல் வந்து அங்கே அப்பியர் ஆக போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் நடந்த அவங்க ஒரு டீசராக அந்த பேப்பரிக்காக வெளியிட்ருக்காங்க. ஸோ அதில் ஃபினாமினல் ஒன்றுக்கான ஒரு கட்சிப்பை பார்த்தீங்கன்னா அந்த இதில் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அஃபிஷியலி வந்து அவங்களே கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஏஜ் ஸ்டைல் வந்து அந்த ஸ்லாமரி எபிசோடுக்கு வர போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னும் சில WWE சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து அதெல்லாம் அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஸோ சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வேறு யாரெல்லாம் அதில் வராங்கன்னு சொல்லி.
அடுத்ததா ரீசெண்ட் டைம்ல வந்து நம்ம கோல்டுபெர்க் வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிருந்தாரு. ஸோ பட் அது கோல்டுபெர்க்கு வந்து ஒழுங்காக சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இப்போ இன்னொரு ரெஸ்லரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கேன் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் தான் அந்த இன்டர்வியூர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து WWE ஒரு ப்ராப்பரான ரிட்டைர்மெண்ட் மேட்ச் இல்லை, ஸோ நீங்கள் அதை பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்ம கேன் சொல்லியிருக்காரு, ஸோ அது எனக்கு தெரில, ஸோ அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஏன்னா ஸோ இப்போ அந்த பீப்புள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இப்போ அப்படி ஒரு ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் இருக்குதுன்னா அதுக்கு அத்லாட்டிசமோ ஸோ மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாங்க. ஸோ நடந்தது முடிஞ்ச அதாவது இப்போ நம்ம கோல்டுபெர்க் கதையிலே பார்த்தோம்ல, ஸோ நிறைய பேர் வந்து அந்த கோல்டுபெர்க்கோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்சுக்கு வந்து பெருசாக ஆர்வம் காணிக்கலை. ஏன்னா அவருக்கு வயசாயிட்டு அவரால் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக கண்டுடல. ஸோ அதுதான் இவரும் சொல்லாரு, அத்லாட்டிசம் அதாவது மேட்ச் ஒழுங்காக கொடுக்கணும், ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க, ஒரு மூமெண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது என்னால் தெரில. ஸோ அதனால நான் இப்போ அதை பற்றி நினச்சி பார்க்கல. ஸோ பார்க்கலாம், அது ஒரு ப்ராப்பராக அதுக்கான ஒரு லெவலாக இருக்குது அப்படி ஆச்சுன்னா ஸோ அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேன் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது எதிர்பார்க்குறீங்களா? ஸோ ஒன் மோர் டைம் ஒன் ஃபைனல் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேன் அண்ட் அண்டர்டேக்கர் 2 பேரும் சேர்ந்து ஸோ அவங்களுடைய ஒரு ஃபைனல் ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஸோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிடுங்க. ஸோ அப்படி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அத்லாட்டிசம்லாம் எதிர்பார்க்க முடியாது, வேணா ஒரு சின்ன மூவ்மெண்ட் அதனால் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம நிக்கி பெல்லா வந்து ரொம்ப வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ WWE ரிட்டர்ன் ஆகி இப்போ ஒரு சில மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பட் இன்னொருத்தவங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்க, அது வேற யாரும் இல்லை, ஸோ நம்ம நிக்கி பெல்லாவோட அக்கா ஏன்னா ப்ரீ பெல்லா தான். ஏன்னா இவங்களோட பெல்லா டீம்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் WWEல மிகப்பெரிய பிரபலமான ஒரு டிவாஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒன் மார் டைம் இவங்களோட கடைசி ரன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. பட் லீவ் மார்கனுக்கு இன்ஜுரி ஆனதுனால அது அப்படி தள்ளி போயிட்டு ஸோ இப்போதைக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அதுதான் நம்ம விரிவுபில் அந்த ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூர் கேட்டிருக்காங்க, நீங்கள் இதுக்கு மேலே எப்போ WWE போவீங்க, இப்போ நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நம்ம விரிவுபில் சொல்லியிருக்காங்க, ஸோ நான் இப்போ கொஞ்சம் ரெடியாக தான் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்து இப்போ அங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. பட் அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லைனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து நம்ம விரிவுபில் அவரோட ஒரு ரிட்டர்னே எதிர்பார்க்கலாம். அதான் நம்ம கோல்டுபெர்க் வந்து இப்போ ஃபைனலி அவருக்கான ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அஃபிஷியலி. ஸோ இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, அதாவது கோல்டுபெர்க் வந்து 2016 தான் ரிட்டர்ன் ஆனார். ஸோ கடைசியாக அவர் 2003 அந்த டைம்லேயே வந்து அவர் WWE போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்கள் கழித்து 2016 பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனார். ஸோ இப்போ 2025 தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணார். ஸோ 10 வருஷங்கிறது பெருசாக தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அவர் மேட்ச் பண்ண லென்த் எவ்வளோ தெரியுமா தெரிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2016 இப்போ 25 லாஸ்ட் மேட்ச். ஸோ அப்போ 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ரசூல் பண்ணியிருக்காரு. ஸோ 10 வருஷம் அவர் ரசூல் பண்ணி மொத்தம் அந்த மேட்சோட டியூரேஷன் எவ்வளோ தெரியுமா, 64 நிமிஷம் 5 செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமாகவே ஃபைட் பண்ணியிருக்காரு இந்த 10 வருஷத்தில். ஸோ கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவர் ராவா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்ச் கொடுத்துருந்தாலே ஸோ 2 மேட்ச் அரை மணி நேரம் வச்சு பார்த்தோம்னா 2 மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த 10 வருஷத்தில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு இன்னும் தெரில, ஸோ பார்க்கலாம். பட் நம்ம கோல்டுபெர்க் வந்து தப்பு சொல்ல முடியாது, அவர் வருஷத்துக்கு ஒரு மேட்ச் அந்த டைமில் தான் அப்படி விளையாடுவார், மொத்தம் சில வருஷத்துக்கு வரைய மாட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப வயசானதுனால ஸோ அவருக்கான மேட்ச் குவாலிட்டியும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால கூட அப்படி தான் இருக்கும் மேட்சோட லென்த்து. ஸோ அதனால் கோல்டுபெர்க்கை சொல்லி தப்பு இல்லை. பட் ப்ரைம் டைமில் உள்ள கோல்டுபெர்க்கை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஸோ அடுத்தது நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் WWE பண்ணாங்க அப்படின்னா டிவியிலேருந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு WWE மூவ் பண்ணது தான். ஏன்னா நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பணம் கட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கான நம்ம இடத்துல வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதில் WWE பண்ணாங்க. பட் அவங்க வந்து ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க திருப்தியாக இருந்தாங்கன்னா மீண்டும் கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மீண்டும் WWE ஸோ டிவியில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இன்றைக்கி எதிர்பார்ப்பீங்க. பட் இப்போ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வந்திருக்கு. அதாவது 2025 தான் WWE நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ வழக்கமாக நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து வருஷம் தோறும் பார்த்தீங்கன்னா வியூஸ் கிடைக்கும் தெரியுமா,
அதை விடையும் கிட்டத்தட்ட 280 மில்லியன் வியூவிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கான் WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம்னு சொல்லப்படுது. ஸோ வழக்கம் போல் வரதை விட கிட்டத்தட்ட 280 மில்லியன் வியூவிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான் WWE வந்து அவங்களுக்கு போனதுனால. ஸோ இதனால் வந்து எப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ இதனால் நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கான 5 வருஷம் கான்ட்ராக்ட், அதாவது 2030 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மீண்டும் அவங்க ரீசைன் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டோர்லேருந்து இப்போ WWE ரொம்ப அடிபடுது. ஸோ இதனால் WWE பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சில அபாயங்கள் ஏற்படலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.